இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ விவர்ஸ், 17வது மக்களவைக்கான தேர்தல் நேற்று தொடங்கியுள்ளது. இதில் முதற்கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் சராசரியாக 65% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நேற்று 17வது மக்களவைக்கான தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவும் ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், ஒடிசா ஆகிய 4 மாநில சட்டப்பேரவைகளுக்கான வாக்குப்பதிவும் நடைபெற்றது. ஆந்திராவின் 25 மக்களவை தொகுதிகள், தெலுங்கானாவில் 17 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகள், மகாராஷ்டிராவில் 7 தொகுதிகள், அசாம் மற்றும் உத்தரகண்டில் தலா 5 தொகுதிகள், பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா 4 தொகுதிகள் என நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதேபோல் காஷ்மீர், மேற்கு வங்கம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயாவில் தலா 2 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. மிஸ்ராம், நாகாலாந்து, சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 தொகுதியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதேபோல் சத்தீஸ்கர், மணிப்பூர், திரிபுரா மாநிலங்களிலும், லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிகோபர் ஆகிய யூனியன் பிரதேசங்களிலும் தலா 1 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகள் நேற்று நடைபெற்றுள்ளது. மொத்தம் 91 தொகுதிகளுக்கான முதல் கட்ட தேர்தலில் 1279 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை சில தொகுதிகளிலும், மாலை 5 மணி வரை சில தொகுதிகளிலும் என வாக்குப்பதிவு முடிவுற்றது. முதற்கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் 65% வாக்குகள் சராசரியாக பதிவானதாக கூறப்படுகிறது. தற்போது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதற்கட்ட ஓட்டுப்பதிவு நிலவரமாக அந்தமானின் ஒரு தொகுதியில் 70.67%, ஆந்திராவில் 25 தொகுதிகளில் 66%, சத்தீஸ்கரில் ஒரு தொகுதிகளில் 56%, தெலுங்கானாவில் 17 தொகுதிகளில் 60%, உத்தரகாண்டத்தில் 5 தொகுதிகளில் 57.85%, ஜம்மு காஷ்மீரில் 2 தொகுதிகளில் 54.49%, சிக்கிமில் ஒரு தொகுதியில் 69%, மிஸ்ராமில் ஒரு தொகுதியில் 60%, நாகாலாந்தில் ஒரு தொகுதியில் 78%, மணிப்பூரில் ஒரு தொகுதியில் 78.2%, திரிபுராவில் ஒரு தொகுதியில் 88.8%, அசாமில் 5 தொகுதிகளில் 68%, மேற்கு வங்கம் 2 தொகுதிகளில் 81%, அருணாச்சல பிரதேசம் 2 தொகுதிகளில் 66%, பீகாரில் 4 தொகுதிகளில் 50%, லட்சத்தீவுகளில் ஒரு தொகுதியில் 66%, மகாராஷ்டிராவில் 7 தொகுதிகளில் 56%, மேகாலயாவில் 2 தொகுதிகளில் 67.16%, ஒடிசாவில் 4 தொகுதிகளில் 68%, ஊபியில் 8 தொகுதிகளில் 63.69% என வாக்குகள் பதிவாகியுள்ளது. தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. மேலும் இந்த லோக்சபா தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.